தூங்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் நமக்கு வந்து வாஸ்து, வேறு எதுவுமே இல்லை. வாஸ்து அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கணும். அந்த இடம் எனர்ஜியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எல்லாம் ஜோசியர்கள், நாம் நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் நல்லா இருக்கும். சரியா? அடுத்து தெற்கு. தெற்கு பாகம் வந்து யமனுடைய பாகம். அந்த யமன் பாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாகத்தை உயரம் பார்க்கணும். வீட்டினுடைய கள்ளக்குறிச்சியின் ஜோதிட நட்சத்திரம் ஏழுமலை ஐயா முன்னாடி ஐயா அவர்களை வாஸ்துவின் நுணுக்கம் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அவர்களே வருக வருக. பேச்சை பார்த்தாவே பயமாக இருக்குது, இன்னும் மைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன பசங்களுக்கே பேசி பழக்கப்பட்ட மாதிரி பெரிய ஆளுங்கிட்ட பேசும்போது பயமாக இருக்குதுயா. சரி, சந்தோஷம். இருகுழை கோமலம் தாள் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீளம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பபலம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கவே வாழ்விக்கு வந்த வராகி தேவியே உன்னை அன்போடும் பணிவோடும் பணிகின்றேன். மாதா பிதா என் குருநாதர் மருதுமலை கோரிகளை பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கொண்டு இன்றைக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய நமது சரவணன் சோமசன்மாய் அவர்கள் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் நவரத்ன ஜோதிடர்கள் அத்தனை பேர்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா இதில் கண்டிப்பாக ஒரு எல்லாருமே ஜோசியர்கள் தான். கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம், இது பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ஜோசியம் எனக்கு தெரியும்னா ஜோசிக்காரங்கிட்ட சொன்னால் தான் அது எனக்கு சந்தோஷம். நான் சொல்கிற கருத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாங்க ரைட்டு சொல்லுவாங்க. ஒன்றுமே தெரியாது ஜோசியம் தெரியாதவன்ட்டு போய் நான் சொல்லி என்ன பண்ணுறது? அப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்ககிட்ட ஜோசியத்தை பேசலாம் அப்படின்றது தான் சிறப்பு. இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு ஐயா என்ன சொல்லியிருக்கு, ஐயா வாஸ்து. நீங்கள் 50 ஏக்கர் 100 ஏக்கர் இடம் நிலம் வச்சுருந்தாலும் கூட நீங்கள் படுத்து உறங்குறது என்ன, ஒரு 3 சென்ட் இடம் இல்லை ஒரு 5 சென்ட் வீட்டில் தான் படுத்துருப்பீங்க. அதுவும் 10க்கு 10 ரூமு 6 அடி கட்டிலில் படுத்துருப்பீங்க இல்லையா? தூங்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் நமக்கு வந்து வாஸ்து, வேறு எதுவுமே இல்லை. வாஸ்து அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கணும். அந்த இடம் எனர்ஜியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எல்லாம் ஜோசியர்கள், நாம் நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் நல்லா இருக்கும். சரியா? நாமளே கெட்டு போய் அழுக்காடை அணைஞ்சிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துன்னு வச்சிங்களேன், வர்றவனை இவனா நமக்கு ஜோசியம் சொல்ல போகிறான்னு சொல்லுவான். இப்போ நாம் என்ன எப்படி இருக்கணும், கெத்தா சினிமா நடிகர் மாதிரி இருக்கணும். அப்போ நாம் சரியாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ நம்ம வீட்டை சரியாக வச்சுக்கணும். சார் இப்போது அந்த வீடு அப்படின்றது நம்ம எப்படி அது பண்ணணும்? வாஸ்துல இப்போ ஏகப்பட்ட ஒவ்வொருத்தங்க நம்ம 4 கூடர்கள் வந்து யானையை தடவி பார்த்துட்டு ஒரு ஆள் இந்த தும்பிக்கையை தடவி பார்த்துட்டு அது வந்து உலக்க மாதிரி இருக்குது யானை, ஒருத்தன் காதை தடவி பார்த்துட்டு முறை மாதிரி இருக்குது யானை அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஒருத்தன் நல்லா யானையுடைய காலை தடவி பார்த்துட்டு அது நல்லா தூணாட்டம் இருக்குதுன்னு சொல்லணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜோசியம் எல்லாம் கையிலையும் மாட்டிக்கிட்டு தானே சின்னப்படுது. இருந்தாலும் நாமளும் அதை கொஞ்சம் முடிஞ்ச வழியே முட்டி மோதி பார்ப்போம். இல்லைங்க, ஏன்னா நிறைய இப்போ ஜோசியம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துனோன்னா கிட்டத்தட்ட 170 பேர் வருவாங்க. கள்ளக்குறிச்சியில் மருதுமலை குறிச்சி ஐயாவுடைய தலைமையில் தான் நடக்கும். 170 பேர்த்துக்கும் சாப்பாடு டீ காஃபி எல்லாம் நான் ஒரு ஆள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 50 பேர் வர்றதுக்கு கூப்பிட்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. நாங்கள் ஏற்பாடெல்லாம் சாப்பாடு ஐயா சதீஷ்குமார் ஐயா சாப்பாடு என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு 50 பேர் வரவங்க சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டோம். ஐயோ சாப்பாடு கெட்டு போவோமே, நீங்கள் வரலன்னா சாப்பாடு கெட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு கஷ்டப்படுறாரு. அதுபோல் காலம்லாம் நம்ம இருந்தது கொரோனாவுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு மீட்டிங்கில் போய் பார்த்தோம்னா பேசுகிற ஆள் தான் இருக்கிறாங்களே தவிர கேட்குற ஆள் யாரும் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிடுது. சரிங்க, இப்போ வாஸ்து அப்படின்னா என்னென்னா, தண்ணி இருக்கிறத தண்ணி இருக்கணும், நெருப்பு இருக்கிறத நெருப்பு இருக்கணும். நமக்கு வந்து இறைவன் நம்மளை வாஸ்துப்படி படைச்சிருக்கான். எப்படி அப்படின்னா, நம்ம வாய் சாப்பிட்றோம், ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்றீங்க, வாய் கிட்ட அப்படி கிட்ட கொண்டு போனீங்க என்ன பண்ணுறீங்க, அந்த அந்த சக்கரமுடைய நெய் வாசனை மூக்கு ஈக்கணும். இப்போ இந்த வாயை வந்து இங்கேருந்து மூக்கு பின்பக்கம் இருந்தால் நமக்கு என்ன இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு சுவை தெரியாது, இது அந்த மனம் தெரியாது. அப்புறம் அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குதா இல்லையா, அது எப்படி இருக்கும், நிறத்தில் இருக்கணும் பார்க்குறதுக்கு கண்ணை நேராக வச்சுக்கிறான். இப்படி சரியான இடத்துல இருக்க வேண்டிய பொருள் இருப்பது தான் வாஸ்து. ஆனால் இதனோட மனையடியை சேர்த்து பார்த்திங்கன்னா தான் அந்த வாஸ்து முழுமை பெறும்.
இப்போ ஒரு வீட்டினுடைய நீள அகலம் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் தலைவாசல் இருக்கும், உங்கள் வீட்டினுடைய தலைவாசல் இருக்கும், அந்த தலைவாசலுக்கும் பின்பக்கம் தான் ஆயாதி பொருத்தம், அதுதான் மெனை. மின்பக்கம் இந்த மாதிரி டாப்பர், இப்போ இது மனை இருக்குன்னு பார்த்து இது வந்து வாசல், தலைவாசல்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் இந்த வராண்டா. இந்த வராண்டா நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 11 அடி, ஒரு 16 அடி வரையும் கூட இந்த வராண்டாவை ஈர்த்துக்கலாம். ஆனால் இதையும் நீங்கள் மனையில் போடலாம். இதை அந்த தலைவாசல் வரலையும் ஒரு மனையை போட்டுக்கிட்டு அது வந்து ஒரு வாஸ்து வாயாதி போட்டு திரும்ப டாப்பையும் தூக்கி ஒரு ஆதாயம் கணக்கு பண்ணி போடலாம். உதாரணமாக ஒரு 99 குழின்னு வச்சிங்களேன், ஒரு நீங்கள் செல் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். 99 × 9 போட்டிங்கன்னு வச்சிங்களேன், 891 சதுரடி வரும். முதல்ல என்ன குழியில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். உங்கள் வீடு நீளத்தையும் அகலத்தையும் அளந்து பெருக்குனிங்கன்னா சதுர அடி கிடைக்கும். ஒரு வீட்டினுடைய நீளம் இன்ட்டு அகலத்தை பெருக்குனிங்கன்னா என்ன பண்ணும், சதுரடி கிடைக்கும். அந்த சதுரடியை 9ஆல் வகுத்திங்கன்னா என்ன மனை, கருட மனையா, சிம்ம மனையா, புறா மனையா, நாய் மனையான்னு 8 வகையான மனை இருக்குது. அந்த மனை கிடச்சிடும். அப்போ வீடு கட்டுறதுக்கு உகந்த நீங்கள் மக்கள் வசிக்கக்கூடிய மனை அப்படின்னு பார்க்கும்போது கருட மனை, அப்புறம் சிம்ம மனை, பசு மனை, அப்புறம் யானை மனை. இந்த மனைகள் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த யானை மனையை வந்து லட்சுமி மனைன்னு சொல்லுவாங்க. அதாவது 8 வகையான மனை இருக்குது. 1, 3, 5, 7 இந்த வகை மனைகள் மட்டும்தான், ஒத்த படையில் வரக்கூடிய மனைகள் மட்டும்தான் நீங்கள் தேர்வு பண்ணணும். இப்போ 1 மீதி வந்ததுன்னா, அதாவது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி 9ஆல் வகுப்பீங்க. 9ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு குழி கிடச்சிடும். இந்த குழியை இப்போ உதாரணமாக நீளம்ட்டு 27க்கு 33 போடுங்க, 891 சதுரடி வரும். 27க்கு 33 போட்டிங்கன்னா 891 சதுரடி வரும். இதை வந்து 9ஆல் வகுத்திங்கன்னா 99 குழி வரும். இந்த 99 குழியை தான் 8 வகையான மனையால் நீங்கள் வகுக்கணும். 8ஆக வகுத்திங்கன்னா மீதி 1 வந்ததுன்னா கருட மனை, 2 வந்தால் பொறா மனை, 3 வந்தால் சிம்ம மனை, 4 வந்தால் நாய் மனை, 5 வந்தால் பசு மனை, 6 வந்தால் காக்கை மனை, 7 வந்தால் யானை மனை, 8 வந்தால் கழுது மனை, காக்கை மனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 வகையான மனையில் கருட மனை, சிம்ம மனை, பசு மனை, லட்சுமி மனை என்று சொல்லக்கூடிய யானை மனை, இந்த மனைகள் மட்டும்தான் நீங்கள் கற்றணும். நீங்கள் எந்த அளவு வேணால் எடுத்துங்க, 100 அடி கூட அகலம் எடுத்துங்க, 150 கூட நீளம் எடுத்துங்க, அதை பெருக்கி 9ஆல் வகுத்து 8ஆல் திரும்ப வகுத்து மீதி என்ன வருதோ அந்த வரக்கூடிய மீதி வந்து அந்த 1, 3, 5, 7 கரெக்டாக வரணும். மீதி சைபர் மீதி வரக்கூடாது, ஈவு தான் வரணும். அப்படி மீதி வந்துச்சுன்னா அது வந்து குழி முறிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழி முறிச்சல் வந்த வீடுகள் அந்த வீட்டில் இருக்கவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது 8 திசை ஒரு வீட்டில் இருக்குது. 8 திசை. அப்போ 8 திக்கு, திசை 4, திக்கு 8, திக்கு 4. அப்போ கிழக்கு அப்படின்றது இந்திரனுக்குரிய பாகம். உங்கள் வீட்டுக்கு கிழக்கு பக்கம் யார் வீடாக வேணாலும் இருக்கலாம், கிழக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டை விட உயரமான வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும், செல்வம் பாதிக்கப்படும். ஏன்னா இந்திர திசை புகழ், இந்திரன் யார், பதவி, பட்டம் பதவியெல்லாம் அவங்க இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த வீட்டுக்காரங்க உயரமாக உங்கள் வீட்டை விட உயரமாகிட்டாங்கன்னா நீங்கள் உயரமாக வீடு கட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி கட்டினீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்கள் வாஸ்துன்றது நம்ம வீட்டில் மட்டும் வாஸ்து இல்லை, நம்ம வெளிப்புறத்தையும் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனையும் நம்மளோட வீட்டை பாதிக்கும். அதே போல் கிழக்கு பாதிக்கப்படாமல் இருக்குன்னா மேற்கு உயரமாக்கணும். மேற்கு உயரமாச்சுன்னு வச்சிங்களேன், கிழக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல் அக்னி மூலன்றது அங்கே சமையல் கட்டு மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சமையல் கட்டு இருந்துச்சுன்னா அந்த சமையல் கட்டில் கிழக்கு பார்த்து சமைக்கணும். அந்த கிழக்கு பார்த்து சமைச்சிங்கன்னா தீ விபத்தோ வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த சமையல் கட்டும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும். வேணால் மியூசிக் கூட வச்சுக்கலாம், ரேடியோ மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு நீங்கள் சமைக்கும்போது கேட்டுக்கிட்டே சமைக்கலாம். ஆமாம். அடுத்து தெற்கு பாகம் வந்து யமனுடைய பாகம். அந்த யமன் பாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாகத்தை உயரமாக்கணும். வீட்டினுடைய தரையாக இருந்தாலும் மேல் மாடியாக இருந்தாலும் மேலே நீங்கள் இந்த தரை போடுறீங்க இல்லையா, அதாவது வீட்டு மாடி போட்டு மாடியில் கூட அந்த தரை உயரமாக இருக்கணும். காம்பவுண்டு செவரு, கைப்பிடி செவரு போடுவீங்க, அதுவும் உயரமாக இருக்கணும் தெற்கு பகுதி. அப்போ தெற்கு பகுதி உயரமாக இல்லை அப்படின்னா யம பயம் வந்துவிடும், மரண பயம், ஐயோ நம்ம செத்துருவோமோ அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதே போல் நிறுதி மூலையும் உயரமாக இருக்கணும். அதாவது தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து நிறுதி மூலை. அந்த நிறுதி மூலை எல்லாத்தை விட உயரமாக இருக்கணும்.
அந்த பகுதியில் உயரமான தண்ணி டேங்க் வைக்கணும், மேல்நிலை தொட்டின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அங்கிருந்து தான் தண்ணி வரணும் அந்த வீட்டுக்கு. அதே போல் மேற்கு பகுதின்னு பார்க்கும்போது அது வந்து யாருடைய பகுதி அப்படின்னா வருண பகவான். வருணன் வந்து அந்த சனி பகவான், அந்த வருண பகவான் இருப்பாங்க. அதே போல் சனி பகவானுடைய இடம் அது. அந்த பகுதியில் தான் நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் உள்ள பொருட்கள்லாம் வீட்டு உள்ளே வைக்கணும். ஸ்டோர் ரூமு, அதுபோல் மேலே மாடி வீடு கட்டினோம்னா கண்டிப்பாக கிழக்கு பகுதியை ஃப்ரீயாக போட்டுட்டு தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் நீங்கள் பில்டிங் கட்டணும். அந்த மொட்டை மாடியில் கிழக்கு பகுதி சும்மா இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அந்த வீடு வளர்ச்சிக்குரிய வீடாக இருக்கும். அதே போல் ஒரு வீட்டில் மேற்கு பள்ளம் இருந்தாலோ அல்லது மேற்கில் நல்லா வாசனை உள்ள பொருள்கள், நல்ல ரொம்ப அது நம்ம குவாலிட்டியான பொருளாக வைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப வெயிட்டான பொருட்களை தான் அங்கே நீங்கள் வைக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய பாகம் அது. அந்த பகுதியில் எப்பயாவது வருஷத்துக்கு 2 முறை 3 முறை பயன்படக்கூடிய பொருட்களை அங்கே போட்டு வைக்கலாம். கடப்பாரம் அப்படின்னு மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ஃபுல்லாக வந்து மேலே ரூம் கட்டினோம்னா வீட்டினுடைய மேலே மாடியில் ரூம் இருக்கலாம். ரூம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த செல்வாக்கு குறையாமல் இருக்கும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிட்டு வரும். அப்போ மேற்கு பள்ளமாக இருக்கும்போது தொழில் வழி பாதிப்போம். அதே போல் வேலையாட்களால் பிரச்சனையும் கொடுக்கும். அதேபோல் வடமேற்கு என்பது வாயு பகவான். யாராவது ரொம்ப காலம் ஒரு 90 வயசு 95 வயசில் வயசானவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப காலம் இழுத்துட்டு கிடக்குது, சாவவே மாட்டுறாங்க அப்படின்னு व्यसனப்படுறவங்க இருக்காங்க. என்னிடம் ஒரு அம்மா வந்தாங்க, எங்கள் மாமியார் இருக்காங்க சாவவே மாட்டுறாங்கன்னாங்க. என்னடா இப்படி ஒரு கேள்வியா? எத்தனை வயசுமான? ஒரு 87 வயசு இருக்கு. நான் சந்தோஷப்பட்டேன். சரி எல்லாம் வாழ்ந்து செழிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே போக வேண்டியதானே முடிவு பண்ணிட்டு, ஏம்மா உங்கள் வீட்டில் எந்த ரூமில் போட்டுக்கிறீங்க? நான் தென்மேற்கில் போட்டுக்கிறது. அம்மா தென்மேற்கு நீயும் உங்கள் வீட்டுக்காரரும் படுக்கிற இடம் அந்த இடத்துல போய் போட்டிருக்கீங்க. நான் முதல்ல வடமேற்குக்கு வாயு மூலைக்கு மாற்றினோடனே போட்டு ஒரு 5-16 நாள் ஆச்சுங்க, செத்துப்பிட்டாங்க. ஜில்லிமித்திரு காரியத்துக்கு என்கிட்ட நாள் பார்க்க வராங்க. அப்போ வாயு மூலில் ரொம்ப இழுத்துட்டு கிடக்குற நோயாளிகள் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாயு மூலில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிடுவாங்க. அந்த காற்று வெளியே போய்டும். அதாவது வாயு தானே நம்மளை பார்க்க முடியல. உண்மையில் அந்த மருமக சொன்ன விஷயம் அதான். உண்மையில் சத்தியமாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கோவப்பட்டேன். அப்புறம் அவங்க படுறக்கூடிய வேதனையெல்லாம் பார்க்க முடியலைங்க. தயவு செஞ்சு அதுதான் மகாத்மா காந்தி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாராம், அது படுற வேதனையை பார்க்க முடியாமல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் சத்திய சோதனை. அப்படிங்கும்போது அந்த சரியாக ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் அதுபோல் இந்த வடக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டினுடைய வடக்கு பகுதியில் உயரமான மரம் இருக்கக்கூடாது சார். உங்கள் வடக்கு பகுதி உயர்ந்ததுன்னா பொருளாதாரம் நலிவடையும். சுத்தமாக உங்களுக்கு முன்ன பிள்ளைங்க பேச்சு கேட்காது. வடக்கு பகுதி பாதிக்கப்பட்டால் வடக்கால பக்கம் வீட்டுக்கு வடக்கால பக்கம் கட்டாமட்டான்னு சாமான் போட்டு வச்சுருந்து அது ஜாக்கடைக்கு கடை ஓடிச்சு நாத்தடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா அது குருவுடைய பாகம். வடக்கு பகுதி பணத்தை நிர்ணயிக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த வந்து குபேரன். அங்கே இன்னும் நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பாகம். அப்போ அந்த பகுதி பாதிக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு செல்வாக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்கும், வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். செல்வம் அதே போல் தெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் வடக்கு பகுதி. அங்கேருந்து தான் உங்களுக்கு நல்ல எனர்ஜிலாம் வீட்டுக்கு கிடைக்கும். அடுத்து வடகிழக்கு பார்த்தீங்கன்னா ஈசானின்னு சொல்லக்கூடிய இடம். இருக்கிறதுலே வீட்டில் ஈசானியம் தான் பள்ளமாக இருக்கணும். இந்த ஈசானியம் மோடாயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு நல்ல சக்தியே வராது. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஆண் பேச்சையும் பொண்ணு கேட்காது, பொண்ணு பேச்சையும் ஆண் கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லா பிரச்சனையும் வந்துடும். அப்போ ஒரு வீடு என்பது ஒரு கோடு இது ஒரு வீடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி கோடு போட்டிங்கன்னா தெற்கும் மேற்கும் உயர்ந்தும் வடக்கும் கிழக்கும் தாழ்ந்திருந்தால் அதான் வீடு, வேறு எதுவுமே இல்லை. இன்னும் இப்படி ஒரு வீட்டுக்கு நேராக இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு பெருக்கல் குறி மாதிரி போட்டிங்கன்னா அது சென்டர் 2 கோடு டச் பண்ணுது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பேர் வந்து பிரம்மஸ்தானம்னு பேர். அந்த பிரம்மஸ்தானத்தில் சுவர் வரக்கூடாது, ரூம்ஸ் வரக்கூடாது. அப்படி இருந்தனா தான் அந்த வீடு அற்புதமாக வேலை செய்யும். அதனால தான் அந்த காலத்தில் தொட்டி வீடுன்னு போட்டு எல்லா ரூம்ஸும் எல்லாம் இப்படி வந்து மழை தண்ணி இறங்கும், வெயில் போடும். அந்த பிரம்மஸ்தானத்தை அப்படியே விட்டுருப்பாங்க. அது பிரம்மஸ்தானன்றது அங்கே தான் தெய்வம் பிரம்மதேவனே இருக்கக்கூடிய இடம். அதை சுற்றி 64 தெய்வங்கள் இருக்கும். இதெல்லாம் நிறைய வாஸ்துல இருக்குது. இந்த வாஸ்து மனையோடையோடு சேர்த்து போடணும். இப்போ மனை அடியை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு 99 கோயிலில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து 24 அடி தான் சார் இடங்குது, 24க்கு 50 சார் நான் மனை வாங்கியிருக்கேன், இதில் என்ன சார் போடலாம்னா இந்தாண்டா ஒரு அடி போடலாம், இந்தாண்டா ஒரு அடி போட்டுடலாம், மீதி 22 அடிக்கு எத்தனை சார் போடணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல எத்தனை குழி அப்படின்னு தேர்வு பண்ணுங்கள்.
99 குழி தேர்வு பண்ணிங்கன்னா அதை நான் சொன்னேன், எப்பயுமே குழியை 9ஆல் பெருக்குனிங்கன்னா சதுர அடி கிடைக்கும். அப்போ 99 பெருக்கல் 9 போட்டிங்கன்னா 891 சதுர அடி வரும். அந்த 891 சதுர அடியை வகுத்தல், உங்கள் கால்குலேட்டரில் வகுத்தல் இருக்கும், அந்த வகுத்தலை டச் பண்ணிவிட்டு ஒரு அளவு நீங்கள் 22 சொல்கிறீங்கள, 22 போட்டிங்கன்னா அடுத்த அளவு தானாக வந்து நிற்கும். 22, அதாவது 891 வகுத்தல் 22 போட்டிங்கன்னா 40.05 வந்து நிற்கும். இந்த 5ன்றது என்ன சார் அப்படின்னா, நம்ம கால்குலேட்டர் இருக்கிறது 10 டிஜிட் தான், ஆனால் டேப் எத்தனை இன்ச்சு? 12 இன்ச்சு. இந்த 40.5ன்றது நீங்கள் இஞ்சியில் வைக்கும்போது 40 அடி 6 அங்கலமாக வைக்கணும். இதெல்லாம் சில சூட்சமங்கள் இருக்குது, அதனால தான் நுணுக்கன்னு போட்டிருக்காரு, வாஸ்து நுணுக்கங்கள்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு வீடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வாஸ்து அப்படின்னு முழுமாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜோசியரை நீங்கள் ஜோசியர் நீங்களாம் வந்து வாஸ்து படிச்சிருக்கணும், படிச்சிக்கிங்க இல்லைனா கூட. அப்போ ஒரு வீடு கட்டும்போது எல்லா அளவுகளையும் சரியாக பார்க்கணும். இன்னொன்று, நம்ம மேப் போட்டு கொடுத்துட்டோன்னா இப்போ என்ன பண்ணுவோம், 22க்கு 40.6 இன்ச்சுன்னு போடுறோம், 40 இன்ச்சுன்னு போட்டுருவான். ஆனால் அப்படியே வச்சுருவான் செங்கல் அளவை. அது பூசுவாங்க இல்லைங்களா, 2 பக்கமும் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. அதுக்கு குறைச்சி வைக்கணும். 22 அடி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 21 அடி 10 அங்குலம் வைக்கணும். இது தெரியாமல் சில மேஸ்திரிகள்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் போட்டு பார்த்தீங்கன்னா மொத்த அடவி பெருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்கணும்னா அது குழிக்கும் மனைக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் போடும். அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். அதே போல் இந்த லாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றிலையும் சஜ்ஜாக இருக்கும், அதெல்லாம் எப்பயுமே மேற்கு செவத்துலேயும் தெற்கு செவத்துலையும் தான் போடணும். கிழக்கு செவத்துலேயும் வடக்கு செவத்துலையும் எந்த பாறையும் செவத்தில் கூட ஏற்றக்கூடாது. ஏன்னா கிழக்கு இந்திர பாகம், வடக்கு குபேர பாகம், இந்த இரண்டும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். கிழக்கு பாதித்தால் புகழ் பாதிக்கும், வடக்கு பாதித்தால் செல்வம் பாதிக்கும். அதே போல் கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திர பகவானுடைய அமைப்பு புகழ் செல்வம் அத்தனையும் அழிக்க உங்களுக்கு வேலை இழப்பே வந்துடும். அதனால் ஒரு வீடு என்பது அற்புதமாக, வீடு என்பது தெய்வீகம் நிறைந்த ஒரு வீடும் கோயிலும் ஒன்று தான். வீட்டு உள்ளார் நுழைஞ்சால் சந்தோஷம் இருக்கணும். அப்படிப்பட்ட வீடு தான் உங்களுக்கு செல்வத்தை வாரி கொடுக்கும். புரியுதுங்களா? அதே போல் மனை அடியை வாஸ்தோடு இணைச்சி பார்க்கணும். அதே போல் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பலன் இருக்குது. 19 அடி வைக்கக்கூடாது, 18 வைக்கக்கூடாது. 19 வச்சு அடுத்த அளவு போட்டு வாஸ்து பாத்திரம்னு போடுவான் ஜோசி. இப்போ வாஸ்து சில நிபுணர்கள் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடியிலையும் சரியாக வரணும். 2 நீளத்தையும் அகலத்தையும் அந்த அடியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய அடியாக இருக்கணும். அந்த வீட்டினுடைய நீளமும் நல்லா இருக்கணும், அகலமும் நல்லா இருக்கணும். வேண்டாம் உங்களுக்கு காலண்டர்லேயே எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த நல்ல அளவுகளை கொடுக்கக்கூடிய அந்த பலன் கொடுக்கக்கூடிய அந்த அடிகளை எடுத்துக்கிட்டு பெருக்குனிங்கன்னா 16 பொருத்தம் பார்க்கணும். சோடச மனை பொருத்தம், கர்ப்பம், ஆதாயம், விரயம், இப்படி வந்து 16 பொருத்தம் இருக்குது. இந்த 16 பொருத்தத்தில் வயது மிக முக்கியம். ஒரு மனைக்கு வயசு 100 வயசு. 45 அல்லது 50க்கு மேலே இருக்கிற மனைகள் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதே போல் யோகம், சித்த யோகமாக இருக்கணும். அதில் ஒரு யோகம் இருக்கும். அந்த மனையில் 16 பொருத்தத்தில் நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான மனைகளை, உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் வீட்டுக்காரம்மாவுடைய நட்சத்திரம், ஏன்னா கிரகம் அப்படின்னாவே மனைவின் தான் பேர். அப்போ அந்த வீட்டினுடைய எஜமானுடைய நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமாவோ வதையிலையோ வரக்கூடாது, அல்லது 22வது நட்சத்திரமாக வரக்கூடாது. அப்படிப்பட்ட மனைகளை நீங்கள் தேர்வு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் கொடுக்கும். அப்போ ஒரு வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வீட்டுக்கு மனை தேர்வு பண்ணி அதுக்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாள், நீங்கள் பூஜை போடக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதக தாரையாக வரணும். அதே போல் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரும் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். அதே போல் வாஸ்து நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, வாஸ்து புருஷனே ஒரு பூதம். அதில் வந்து ஒரு வருஷத்தில் 1 நாள் 2 நாள் தான் நல்ல நாளாக அவர் எந்திரிப்பார். அந்த நேரத்தில் ராகுகாலம் யமகண்டலத்துலாம் அவர் எந்திரிப்பார். அது இல்லாத நேரமாக பார்க்கணும். அதனால் பெரும்பாலும் வாஸ்து நாட்களை தவிர்க்க வேண்டுகிறேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, நீங்களே ஒரு வாஸ்து பார்த்துட்டு இதை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நேரம் அந்த நாள் வந்து சிறப்பாக இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நாட்களை பஞ்சகம் பாருங்கள். நீங்கள் ஜோசியெல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம், பஞ்சகம் பார்க்கணும். அந்த பஞ்சகம் பார்த்து அந்த பஞ்சகம் உள்ள நாட்கள் சிறப்பாக இருக்கணும். உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அந்த நாளை நீங்கள் வந்து பூஜை போட உகந்த நாளாக எடுத்துக்கங்க. அதே போல் பூஜை போடக்கூடிய நேரத்தில் எங்கள் மருதுமலை குறிச்சியாக சொல்லியிருக்கார், லக்னம் கோச்சார லக்னத்துக்கு சூரியன் 11 எல்லா தோசையும் நீந்து பூஜைறான்றவர். உங்கள் லக்னம், அதாவது நீங்கள் பூஜை போடுற நேரத்தில்
லக்னத்துக்கு 11ல் சூரியன் இருந்தால் சகல தோஷம் நிவர்த்திங்கிறார். அதே போல் நீங்கள் பூஜை போடக்கூடிய இடத்துல லக்னத்தில் குரு இருந்தால் 1000 கோடி தோஷம் நிவர்த்தின்றாங்க. இதுபோல் அந்த விதிகளை உட்படுத்தி நாம் வந்து சரியாக வீடு கட்டி ஜோசியம் படித்தாவே நீ வீணாக போடுவோன்ற காலம்லாம் போய் ஜோசியர்லாம் இப்போ நம்ம கோடீஸ்வரர் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆக போகிறோம், கண்டிப்பாக உண்டு. அதே போல் முடிஞ்ச வரலையும் நவகிரகத்தை வழிபடுங்க சார். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கும் யாருமே கோயிலுக்கு போகிறதில்ல. நீங்கள் போகிறீங்களா? போகிறீங்க, ஆனால் நவகிரகத்தை பார்க்குறதில்ல. இல்லை சிவபெருமானே பார்க்காது நவகிரக சுற்றுலா வரலாம் நல்லா இருக்குது நவகிரகம் அப்படின்றீங்களா சார்? மாதத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போங்க சார். பிரதிஷ்டை நல்ல முறைப்படி ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில் வாஸ்துப்படி தான் இருக்கும். அங்கே சனி மூலையில் தான் கிணறு இருக்கும். கன்னி மூலை கணபதி உயரமாக தான் இருப்பார். வடக்கு பக்கம் அகலமாக பிரகாரம் சுற்று பிரகாரத்துக்கு பார்த்தீங்களா? நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்னும் வரலையும் நீங்கள் கோயிலுக்கு போய் கவனிக்கலாம். தெற்கு பகுதி பிரகாரம் கம்மியாக இருக்கும், வடக்கு பகுதி பிரகாரம் அதிகமாக இருக்கும். இடைவெளி நல்லா கவனித்து பாருங்கள். அதே போல் தெற்கு பக்கம் எல்லாம் யார் இருப்பாங்க? 63 நாயன்மார்கள் இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க, பீடம் வச்சுருப்பாங்க. ஏன்? அவங்களாம் செயற்கரையே செய்தவங்க, யாராலையும் செய்ய முடியாத காரியங்களை செஞ்சவங்க. புரியுதுங்களா? அதாவது தன்னுடைய பெத்த பிள்ளைய பெத்த தாய் பிடிக்க தந்தை பிடிக்க அறியக்கூடிய அப்படிப்பட்ட பெருமையான செய்ய முடியாத காரியத்தை செஞ்சவங்களுக்கு பேர் தான் பெரியவங்களும் பேர். அதுதான் பெரிய புராணம்னு பேர். அதனால் வீட்டில் அதாவது கோயிலுக்கு போனால் இதெல்லாம் கவனிங்க. அதே போல் கோயிலுக்கு போனால் முதல்ல கொடி மரத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு சூரிய சந்திரன் இருப்பாங்க, அவங்கள யாரும் பார்க்குறதே இல்லை. சூரிய சந்திரன் நான் கேட்குற ஒரு ஜோசியரை, நான் இது சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன். போயிருக்கேன். சூரிய சந்திரன் எங்கே இருக்குது? சூரிய சந்திரன் இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னாரு. முதல்ல வலது பக்கம் சூரியன் இருப்பார், இடது பக்கம் சந்திரன் இருப்பார், அது முதல்ல பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேன். அதனால் முதல்ல மாதத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு நல்ல ஒரு பிரசிப்பிட்ட ஆலயத்துக்கு போங்க. ஒரு 24 நிமிஷம் கோயிலில் உட்காருங்க. இதெல்லாம் நான் சொல்ல, இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே எனக்கு குருநாதர் மருதமலை குறிச்சியில் சொன்ன விஷயந்தான். ஏன்னா நான் சாதாரணமாக ஒரு ஜோசியம் படிச்சுட்டு 4 பேர் ஜோசியம் சொல்லி கொடுத்தேன். கிட்டத்தட்ட குறைஞ்சது நேற்று தான் கணக்கு போட்டு பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் படிச்சிருக்காங்க. ஐயா கிட்ட 4 லட்சம் மாணவர்கள், 430 கிளாஸ் போட்டிருக்கோம். கள்ளக்குறிச்சியில் 430 கிளாஸ் போயிருக்குது 2010லேருந்து 2008லேருந்து பார்த்துங்க. அப்போ எவ்வளோ மாணவர்களை உருவாக்கிறாரு பாருங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது வாஸ்துவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் எனக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஏன்னா நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த வீடு ஒரு முறை தான் கட்ட போகிறீங்க. அற்புதமாக கட்டுங்க, அழகாக கட்டுங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு வீணாக்கிடாதீங்க. அது நான் சொன்ன விதிப்படி கட்டுங்க. அப்படி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் பூஜை அறை, பெட்ரூம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பூஜை அறை ஈசானியத்தில் மட்டும்தான் இருக்கணும். முடியாத பட்சத்துக்கு வாய்மூலை போட்டுக்கலாம். பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லக்கூடியது நெருதி மூலையில் தான் இருக்கணும், அதாவது தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா பெட்ரூம் வந்து அதுக்கு அடுத்தது போட்டுக்கலாம். அதே போல் கழிவறை அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா வாய்மூலை தான் இருக்கணும். வீட்டுக்கு வெளியே வைக்கிறீங்கன்னா வீட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தனியாக தான் கட்டணும். அதே போல் செப்டி டேங்க் போனோம்னா வாய்மூலை தான் போடணும். சார் அங்கே இடம் இல்லைன்னா அக்னி மூலையில் வீட்டிலேருந்து ஒரு 5 அடி 10 அடி விட்டுட்டு தனியாக வேணால் போட்டுக்கலாம். செப்டி டேங்கும் போட்டுக்கலாம். அதே போல் பாத்ரூமும் அதில் கட்டிக்கலாம். ஆனால் அதில் வந்து குழியுடன் கூடிய கழிவறை கூடாது. அதே போல் படி அப்படின்னு பார்க்கும்போது கடிகாரம் எப்படி சுற்றி வருதோ அதே போல் வலது பக்கமாக தான் படி இருக்கணும். எதிர்மறையாக படி ஏறக்கூடாது. படி என்பது நம்முடைய வாழ்க்கையை அடுத்தடுத்து நாம் போகக்கூடிய அந்த முன்னேற்றத்தை குறிக்கிறது தான் ஒரு வீட்டில் படி. அந்த படி எதிர்மறையாக போச்சுன்னா நீங்கள் முன்னேற முடியாது, தடையாயிடுவீங்க. அதனால் படியை சரியாக வலது பக்கம் போகிற மாதிரியே தான் நீங்கள் போடணும். வீட்டுக்குள்ளே படி போடுற மாதிரி இருந்தால் தெற்கு சுவரை ஒட்டி போடணும். அதாவது ரெண்டு மாடி தூக்கி விட்டுவாங்க, இங்கே வரைக்கும் மேலே தூக்கி விட்டுவாங்க, 2வது மாடியில் கொட்டி விட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது தெற்கு சுவரத்தை ஒட்டி அந்த படி சுழண்டு போகிற மாதிரி பண்ணணும். வடக்கால பக்கம் ஈசானியத்தில் படி வர மாதிரி பண்ணக்கூடாது. ஈசானியத்தில் படி வந்தால் பல கோடீஸ்வரர்கள் கோமநாடி ஆகியிருக்காங்க. ஈசானியத்தில் படியோ ஈசானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பெட்ரூமோ கிட்டமோ இது மாதிரி எதுவுமே ஈசானியம் அடைபடாமல் நல்லா வாசனை உள்ள மலர்கள் செடிகள் பூத்துக்கணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு செடியை வச்சுட்டிங்கன்னா அதே போல் போர் போடலாம், கிணறு வெட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் உங்கள் தலைவாசலுக்கு நேர் எதிரில் வேறு வீட்டு தலைவாசல் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி இல்லைந்தால் என்ன சார் பண்ணுறதுன்னா வாசப்படி திருப்பிடணும். நன்றி. வாய்ப்பளித்த என் குருநாதர் அவர்களுக்கும் ஐயா யோகநாத் குருஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பான முறையில்
நம்முடைய வாஸ்துவின் சூட்சமங்களை பற்றி சொல்லிக் கொடுத்த ஏழுமலை ஐயா அவர்களுக்கு மதிப்பிற்குரிய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். நீங்கள் போடுங்க. பொறுமையாக போடுங்க. அவர் பதட்டப்படுறார் டக்குன்னு. ஏன்னா ஆகஸ்ட்ல கூப்பிட போறோம்ல, அவரை விழாவை கூப்பிட போறோம்ல, அதனால முன்னெச்சரிக்கையா லஞ்சம். இங்கே வராக மீற ஜோதிட பேச்சின் சார்பாக நமது யோகநாத் குருஜி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு வைக்கிறோம். அதாவது நிகழ்ச்சிங்கிறது வந்து அற்புதமான நிகழ்ச்சிங்கிறது ஒவ்வொரு சமயத்திலும் நடக்கும். எந்த தேதி இது வந்து நிர்ணயிக்கப்பட்டது, எந்த வருஷம், எந்த மாதம், எந்த நாள், எப்படி நடக்கணுங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஒருத்தரை சந்தித்தல் அப்படிங்கிறது வந்து சந்திப்புங்கிறது இப்போ குறுகனிமொழியமாக இருக்காங்க, மீனாட்சி வெங்கடேசன் இருக்காங்க, நிறைய பேரெல்லாம் ஜோதிடர் கூடியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தருணம் தான். அது வந்து எப்போ நடக்குதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய சிஷன் அப்படிங்கிற போது நீண்ட காலமாக வந்து தொடர்பில் இருந்தாலும் கூட, அதாவது ஜோதிடத்தை தாண்டி அதிகபட்சம் வழிமுறைப்பேன். பாரம்பரிய ஜோதிடம் தான். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் எத்தனையோ ஜோதிட முறைகள் வந்தாலும் கூட பாரம்பரியத்தை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல. ஏறக்குறைய நிறைய இடங்களில் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் போட்டு வருமானம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாரம்பரியத்தை மட்டும்தான் தொட்டுருக்காரு, வேறு ஜோதிடத்துக்குள்ளே வர்றது கிடையாது. அப்போ வந்து யார் வந்து ஒன்றை மட்டும் தொடுகிறார்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இதாங்க இருக்கிற ரகசியமே அதுதான். இப்போ 10 ஜோதிடத்தையும் படிச்சுட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊருகா தொடர மாதிரி தொடர்றவங்கெல்லாம் தோற்றுருவாங்க. எதை தொட்டாலும் ஒன்றை தொடும்போது வெற்றி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து என்னுடைய அன்பு சிஷ்யன் ஏழுமலை அவர்கள். இன்னும் அவர் பல்லாண்டுகள் வந்து ஜோதிட சேவை ஆற்றி பேரும் புகழும் பெற்று 4 திசையும் 8 திசையும் 16 கோணம் புகழ் பெற்று பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்துறேன். நல்லா இருக்குது இல்லையா? கரெக்டா இருக்குது. அது நம்மளுக்கு மஞ்சள் ஆகாது. ரிஷபலுக்கு நம்ம